இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரவா கேசரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. 1 கப் வறுத்த ரவை எடுத்து வச்சுருக்கேன், 3 கப் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன், 1 கப் சீனி எடுத்து வச்சுருக்கேன். நம்ம அடுப்பில் கடாயை வச்சுக்கலாம். அடுப்பை பற்ற வச்சு 2 ஸ்பூன் நெய் விட்டு முந்திரி திராட்சை போட்டு வறுத்துக்கலாம். நல்லா வறுபட்டதும் 3 கப் தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி கொதித்து வந்தோடனையும் ரவை 1 கப் வச்சுருக்கேன், அந்த ரவையை போட்டு நல்லா கைவிடாமல் கிளறிக்கலாம். கட்டிப்படாமல் கிளறணும், அதனால் கைவிடாமல் கிளறுங்க. ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அடுப்பை. நல்லா ரவை வெந்து வந்தோடனையும் 1 பிஞ்ச் 1 கப் சீனி எடுத்து வச்சுருக்கேன், 1 பிஞ்ச் கலர் பவுடரு, 1 பிஞ்ச் ஏலக்காய் தூள், 1 பிஞ்ச் உப்பு போட்டு நல்லா கலந்து ரவை வெந்து வந்தோடனே இறக்கிடலாம். சூப்பரான சுவையான ரவா கேசரி ரெடி. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வணக்கம்.